பெரிய நல்ல மாஸ் லீடர் வந்து விஜய் அவங்க வந்திருந்தாங்க. வரக்குள்ள வந்து இது மாதிரி வந்து 200 நாள் ஆகியும் எனக்கு வந்து பதவி கொடுக்க உரிய அந்த பதவி கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து பொறுப்பு ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன நினைச்சிருந்தாரு, மத்திய அரசு தான் அதுக்கு காரணம் சொன்னாங்க. மத்திய அரசு இல்லை, ஏற்கனவே அவங்களுடைய அமைச்சர் திருமணம் அவர்களுக்கு வந்து 129 நாள் பொருத்தம் கொடுத்திருந்தாரு. ஸோ முதல்வருடைய கண்ட்ரோல் தான் அது. பதவி போர்ட்போலியோ ஒதுக்குறது வந்து முதல்வருடைய கண்ட்ரோல். அதனால இந்த தருணத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இருப்பினும் எனக்கு அதனால வந்து கொடுக்காதது வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிச்ச விஜய் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி வந்து சாய் சரவணனுக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டு சாட்டி தான் வந்து அதன் மூலயமா எனக்கு பதவி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஏற்கனவே உள்ள அக்ரிமெண்ட் அப்படிதான். அவருக்கு கடைசியா ஒரு 1.5 வருஷம் கொடுக்கணும், 2 வருஷம் கொடுக்கணும் தான். அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து நம்ம சுரா வந்து தலையிட்டு இல்லை ஜான்குமார் பையனா இருக்கட்டும், நீங்க ரிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதனால மூலயமா ரிசைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் தவறான விஷயமா இல்லை. அதை பத்தி ஒன்றும் இல்லை. இவங்க கொடுத்தாங்க, ஒன்றும் எனக்கு கொடுக்கல. விரைவில் எதிர்பார்க்கிறோம். அப்புறம் ரேஷன் வந்து மத்திய அரசு கண்ட்ரோல் வச்சுன்னு அது தவறா பேசிட்டாரு. அப்படி இல்லை, அது மாநில அரசு கண்ட்ரோல் தான். இன்னைக்கு ரேஷன்ல பொருள் போட்டுக்கிறாங்க. இந்த பேட்டி முடிச்சோன்னே நீங்க எதிர்க்க கூட ரேஷன் கடை ஓப்பன் பண்ணிக்கிறத நீங்க பார்க்கலாம். பேசி இந்த விஜயோட பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னுடைய பத்தி என்னுடைய டாக் எடுத்து வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது. அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறது மூலியமா.